ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, களைக்கொல்லி மருந்து வந்து என்ன மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. களைக்கொல்லி மருந்து வந்து ரவுண்ட் அப்புங்க. ரவுண்ட் அப்புன்றது வந்து ஃபுல்லாக வந்து வேர் வந்து காஞ்சி போகிறது தான் அந்த ரவுண்ட் அப்பு. ஸோ இது வந்து அடித்து ஒரு 15 நாள், மேக்ஸிமம் 10 to 15 டேஸ்க்குள்ளே தான் காய ஆரம்பிக்கும். காஞ்சது அப்படின்னா 1 to 2 மந்த்துக்கே வந்து இது வந்து சுத்தமாக பில்லு வராதுங்க. இது வந்து எப்போ அடிப்பாங்க, எப்படி அடிப்பாங்கன்னா, மேக்ஸிமம் இந்த வரப்புங்களில் தாங்க அடிப்பாங்க. கழனியை விட்டு வெளியே தான் வரப்பை சுற்றி அடிப்பாங்க. அண்ட் பெரிய பெரிய செடியாக இருந்தால் செடி மேக்ஸிமம் அந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கிறது வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அடிக்கணும். செடிக்கு படாமல் அடிக்கணுங்க. ஸோ இந்த வந்து ரவுண்ட் அப்புன்றது வந்து செடிக்கு படாமல் அடிக்கணும். செடிக்கு பட்டுருச்சு அப்படின்னா செடியோட வேர் முழுசாக காய்ச்சி போயிடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் களைக்கொல்லி மருந்து அடிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ரவுண்ட் அப் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சுற்றியும் வந்து வரப்பு சுற்றியும் வந்து ரொம்ப களை வருது, ரொம்ப அருகம்பில் வருது அப்படின்றவங்க வந்து இந்த ரவுண்ட் அப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா வரப்பு சுற்றி க்ளீன் பண்ணுறது வந்து இந்த ரவுண்ட் அப் பண்ணலாம். பூச்செடிகள் நாங்கள் வந்து ரவுண்ட் அப் வந்து பூச்செடிக்கு தான் அடிக்கிறோம். எப்படின்னா செடிக்கு படாமல் அந்த கொடை போட்டு அடிப்பேங்க. ஸோ கொடை போட்டு அடிக்கிறது வந்து என்ன அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இன்னொரு மருந்து ஒன்று இருக்குதுங்க. களைக்கொல்லி மருந்துலேயே 2 மருந்து இருக்குது. அதில் வந்து ரவுண்ட் அப்புன்றது ஒன்று, அண்ட் வந்து இன்னொரு பட்டாசு மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பட்டாசு மருந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இது பாருங்கள் ரவுண்ட் அப்பு. ரவுண்ட் அப் பாருங்கள், செடி எப்படி தூரம் இருக்குது இல்லையா. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக கொடை போட்டு அந்த களைக்கொல்லி மருந்து ரவுண்ட் அப் வந்து அடிக்கலாம். ரவுண்ட் அப் அடித்தா ஒரு 10 நாளில் என்ன சொல்கிறது காய ஆரம்பிக்கும். பட்டாசு மருந்துன்றது வந்து இமீடியட்டாக காஞ்சிரும், மறுபடியும் ஆனால் களை வரும். இது வந்து பாருங்கள் பட்டாசு மருந்து எப்போவுமே வந்து பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் செடி வந்து 1 வருஷம் வரைக்கும் சுத்தமாக வந்து மருந்து ஆட் பண்ணாதீங்க. பட் நாங்கள் வந்து இப்போ நியூ பிளான்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அடர் சாகுபடி நடவு முறை 2 அடிக்கு 1 அடி வச்சுருக்கோம், செடி வச்சுருக்கோம் இல்லையா. அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இன்னும் களையே ஆக்சுவலாக ஒரு டைம் கூட களை எடுக்கல. ஏன்னா அது களைக்கொல்லி மருந்து தான் அடித்தோம். ஸோ அது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து ஆக்சுவலாக செடி வச்சு 2 வருஷம் ஆக போகுதுங்க. ஸோ அதோட அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். மருந்து வந்து நிறைய பேர் களைக்கொல்லி மருந்து வந்து அடிக்கலாமா வேண்டாவா, மல்லி செடிக்கு அடிக்கணுமான்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. இந்த மாதிரி செடி வந்து டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ 6 அடிக்கு ஒரு செடி வச்சுருக்காங்க, 4 அடிக்கு ஒரு செடி வச்சுருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது. செடிக்கு வந்து படாமல் செடி இல்லாத இடத்துங்களில் இருக்கிற களையை ஃபுல்லாக நீங்கள் வந்து அடித்து விட்டுடலாம். அப்படி அடிச்சிங்கன்னா பெரிய பெரிய களை கூட போயிடும். அண்டு வந்து வரப்பு சுற்றியும் நிறைய இந்த அருகம்பில்லாம் இருக்கும் பாருங்கள். அருகம்பில்லாம் இருந்துச்சுன்னா அது கழனிக்குள்ளே கொடி கொடியாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதுதான் ரொம்ப மோசம், கண்ட்ரோல் பண்ணணும். அதை ஒன்ஸ் வந்து அடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் அடித்து விட்டு இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆகுங்க. ஸோ சுத்தமாக காஞ்சி போயிடுச்சு. களையும் இல்லை, பூச்செடியில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் களை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது மல்லி தோட்டத்தில். ஏன்னா களை இருந்துச்சுன்னா பூச்செடிக்கு வந்து வாசனை இல்லையா, அதனால களை இருந்தால் தான் பூச்சி புழுவில் அட்டாக் ஆகும். அண்டு வந்து மேக்ஸிமம் நம்ம மருந்தடிக்கிறதுனால எதுவும் வராது தான், பூச்சி என்ன சொல்கிறது புழுலாம். இருந்தாலுமே நீங்கள் களையோடு இருந்தீங்க அப்படின்னா பூ பறிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும், சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றது. அண்ட் வந்து பூச்சி புழு சீக்கிரம் அட்டாக் ஆகுறது இந்த பில்லுங்களில் தாங்க, களைங்களில் தாங்க வரும் புழு. இந்த பச்சை புழுலாம் வரும் இல்லையா, அது மாதிரி நிறைய பூச்சிகள் வரும் அந்த மாதிரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து களைக்கொல்லி மருந்து அடிங்க, இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் களை ஃபுல்லாக கொத்தி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ மேக்ஸிமம் கொத்த முடியாதவங்க களை மருந்து அடிக்கலாம். நாங்கள் 1 வருஷம் வரைக்கும் கொத்தினங்க. ஸோ அது களை எடுத்தோம். அப்புறமா வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து களைக்கொல்லி மருந்து தான் அடிக்கிறோம். களைக்கொல்லி மருந்து அடித்து செடியான இருக்கிற களை எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். செடிக்கிட்டலாம் வந்து களை வந்து மருந்து வந்து அடிக்கக்கூடாதுங்க. செடிக்கு அடித்தோம் அப்படின்னா செடி வந்து காஞ்சி போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இது வந்து அடிக்கணும். நான் அதனால தான் இந்த மருந்து சொல்கிறதுக்கே யோசித்தேன். களைக்கொல்லி மருந்து வந்து நிறையா தெரியாமல் வந்து வாங்கிட்டு வந்து அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் செடி கடைக்காரர்கிட்ட கூட விசாரிச்சு பாருங்கள், களைக்கொல்லி மருந்து வந்து எப்படி அடிக்கணும் என்னன்றது விசாரிச்சு பார்த்துட்டு, இந்த மாதிரி செடி டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா செடிக்கு படாமல் கொடை போட்டு அடிங்க. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு மருந்து இருக்குது அது கொடுக்குறேன். இந்த ரவுண்ட் அப் வந்து வரப்பு சுற்றி அடிக்கிறது. வரப்பு சுற்றி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கிறதுலாம் அடித்தேங்க அப்படின்னா ஒரு 15 நாள்லேருந்து 10 to 15 டேஸில் அது வந்து மருந்து அடித்தா அடித்த மாதிரியே இருக்காதுங்க. ஒரு 10 நாள் தெரியவே தெரியாது மருந்து அடித்தோமான்ற மாதிரி. அப்புறமா தான் காய ஆரம்பிக்கும், ஃபுல்லாகவே காஞ்சிரும். ஸோ காஞ்சிச்சுன்னா 1 மாதம் கூட சுத்தமாக களையே வராது. ஸோ அதுதான் இந்த களைக்கொல்லி ரவுண்ட் அப். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து யாரெல்லாம் களைக்கொல்லி மருந்து வந்து பூ கழனிக்கு வந்து மல்லி தோட்டத்தில் வந்து அடிச்சிருக்கீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, பாய்.